ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி. இன்றைக்கி கொத்தமல்லி புதினா வச்சு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். கொத்தமல்லியும் சரி புதினாவும் சரி ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இதில் ஒரு டேஸ்டியான சட்னி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது எப்படி செய்யலான்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொத்தமல்லி புதினா அது ரெண்டையுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புதினாவில் சின்ன காம்பு எல்லாமே போட்டுடலாம், பெரிய காம்பை மட்டும் நீக்கிடலாங்க. இது 2 அல்லது 3 தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. மண் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் 2 அல்லது 3 தடவை நல்லா அலசி தனியாக அந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தண்ணியோட சொதன்னு சட்னியில் போடக்கூடாது. தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சிடணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாங்க. தேங்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போதுமானது தான். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேங்க. உளுந்தம்பருப்பு ஒரு லைட் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகணும், அது வரையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாங்க. 4-5 வெள்ளைப்பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்க்குறனால பச்சை வாசனை எதுவும் இருக்காதுங்க. இந்த மாதிரி கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகணும், அது வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலேயே. இப்போ நம்ம நல்லா கழுவி 2 தடவை அலசி எடுத்து வச்சுருக்கோம்ல, தண்ணியை வடிகட்டின கொத்தமல்லி புதினா அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா அதில் இருக்கிற தண்ணி பதம் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நம்ம இதை வதக்கி விடணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு நீங்கள் கருக விட்டுறக்கூடாது. பார்த்து சிம்லேயே வச்சு வதக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி வச்சு வதக்கி விடணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம மூடி வைக்காமே நல்லா வதக்கி விட்டாலே போதுமானது. பாருங்கள், இந்த மாதிரி சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறணும். இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா சுருண்டு கிடைக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்த தேங்காயை நல்லா வதக்குனதுக்கு அடுத்து தான் நம்ம சேர்க்கணும். ஃபைனலாக தான் தேங்காய் போட்டு 2 வதக்கு மட்டும் வதக்கிட்டு அடுப்பை அமர்த்திடணுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் நான் தேங்காய் சேர்க்க போகிறேன். நான் இப்போ தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். தேங்காயோட அளவு அதிகமாக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளேவர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தேங்காயோட அளவை பார்த்து போட்டுக்கிட்டாலே போதும். அந்த திக்னஸ் கண்டியும் தான் நம்ம தேங்காய் சேர்க்குறோம். 2 வதக்கி விட்டுட்டு இதை ஆற விட்டுடலாம். அவ்வளோதாங்க, அடுப்பை அமர்த்திட்டேன். இது நல்லா ஆறட்டும். நம்ம அனநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். நல்லாவே ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காவை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி பூ மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் தேங்காய் எல்லாமே அரைப்பட்டு ஈவனாக நம்மளுக்கு சட்னி நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி பூ மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்தா எல்லாத்தையும் இது கூடயே சேர்த்துட்டு அரைச்சிடலாங்க. நான் இன்னும் உப்பு சேர்க்கலை. ஃபைனலாக நம்ம அரைக்கையில் தேவையான அளவு உப்பு, கல் உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வதக்கி விடையில கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம தாளிப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் துவையலாக கூட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். லெமன் சாதம், புளியோதரை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். துவையலாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் தோசை, இட்லிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கெட்டி சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது எல்லாமே நல்லெண்ணெயில் போட்டு தாளித்து ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் சட்னியை நல்லா வாசமாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். தோசையோட மிக்ஸ் பண்ணி கிட்ட கொண்டு வரலே வாசம் சூப்பராக இருக்குதுங்க. அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. இந்த சட்னி ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.